இந்த பையனோட பைக்ல ஜூஸை கலந்து விட்டுறானுங்க. அதை அந்த பையன் கவனிக்காம பைக் எடுத்து ஸ்டண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பைக் ஆஃப் ஆயிரும். அப்படியே பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழே விழுந்துடுறான். இது எல்லாத்தையும் அவன் கூட வந்தவங்கலாம் வீடியோ எடுத்துட்டு கிளம்பிடுறானுங்க. அதுக்கப்புறம் இவனோட பைக் ஸ்டார்ட் ஆகாது. டேங்கை திறந்து பாக்குறான், ஃபுல்லா ஜூஸா இருக்கும். அதெல்லாம் கீழே கொட்டிடுறான். அதுக்கப்புறம் அங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல நிறைய பழைய வண்டிகள்லாம் நின்று இருக்கும். அதுல பெட்ரோல் கிடைக்குமான்னு பாக்குறான். ஆனா அந்த இடத்துல பெட்ரோல் இருக்காது. அதுக்கு பதிலாக ஒரு ரோபோட் நாய் இருக்கும். சடனா அவனோட பைக்ல கொஞ்சமா இருந்த பெட்ரோலால ஸ்டார்ட் ஆகி போகும். அந்த ரோபோட் நாய் இவன் எதிரி நினைச்சு இவனை விரட்டிட்டு வரும். இவனுக்கு ஸ்டண்ட் தெரிஞ்சனால அதுகிட்ட இருந்து தப்பிச்சிடுறான். அந்த ரோபோட் நாய் அந்த இடத்துல இருந்து கீழே விழுந்துரும். அதுக்கப்புறம் அது பக்கத்துல போய் அதோட உடம்புல கம்பி சிக்கி இருக்கும். அதை எடுத்து விடுறான். அதுல இருந்து அந்த நாய் இவனை நல்லவனா பார்க்க ஆரம்பிச்சிடும். உடனே அவனோட போனு பக்கத்துல பெட்ரோல் இருக்கிறத கண்டுபிடிக்குது. கடைசியில பார்த்தா அந்த நாய்க்குள்ள கொஞ்சம் பெட்ரோல் இருக்கும். அந்த நாய்கிட்ட இருந்து கொஞ்சமா எடுத்து இவனோட பைக்குக்கு யூஸ் பண்ணிக்கிறான். அந்த பக்கம் வீடியோ எடுத்தவனுங்க அந்த வீடியோ பார்த்து சிரிச்சிட்டு இருக்கானுங்க. அந்த நேரத்துல அந்த கீழே விழுந்தவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அவன் எங்கன்னு கேட்கிறா. அதுக்கப்புறம் அவனோட லொகேஷனை கேட்டு வாங்கி அங்க கிளம்பி போறா. கரெக்டா அந்த ரோபோட் நாய் இவளை பாத்துரும். இவ ஏதோ கெட்டவன் நினைச்சு இவளை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும். அவளும் கார் எடுக்க ட்ரை பண்றா. ஆனா கார் மூவ் ஆகாது. அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து இந்த பொண்ணை கூப்பிட்டுக்கிறான். இவ என்னோட ஃப்ரெண்டு தான் சொன்னதுக்கு அப்புறம் அவளையும் எதுவும் பண்ணாது.